டிப்ளமோ அக்ரி கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்மளுக்கு நேற்றே என்ன பண்ணிட்டாங்க, சிவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்ஏயூவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட டிப்ளமோவோட அப்ளிகண்ட் லாகின் இருக்கு இல்லையா, டிஎன்ஏயூ யூ கேன் அப்ளை, அதில் உங்களோட டேஷ்போர்டு செக் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கெடியூலில் உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கான டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட்டர் இருந்தால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டேட்டு, டைம் இதெல்லாமே பார்க்குறதுக்கும், செஷன் என்ன செஷன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 31 கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன கொண்டு போகணும், ஃபீ எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மெயில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏயூ யூ கேன் அப்ளைல நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன செஷன், எப்போ அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுமே எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த டேஷ்போர்ட்லேயே நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வேணும். உங்களுக்கு போகும்போது கேட்பாங்க. ஸோ இந்த லெட்டர் உங்களுக்கு கையில் வேணும். 31 என்ன செஷன், என்ன டைமிங் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. எங்கள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பாங்க. ஆதிபராசக்தியா இல்லை அப்படின்னா வேறு காலேஜ், என்ன காலேஜ்க்கு உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க. டிப்ளமோக்கு ஸ்லைடிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறம் ஸ்கெடியூல் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.